ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்கை தான் பார்க்குறோம். 3-6-26 தனலட்சுமி டிஎல் 55க்கான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்க்க முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் அந்த ரிசல்ட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் கிடைக்கும். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. பார்த்தீங்கன்னா 2-6-26 3 ட்ரா நம்பர் 522க்கு வந்த ரிசல்ட் 292-349ங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்ததில் 4 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 43ன்னு எடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 34ங்கிற மாதிரி வந்துருச்சு. மேக்ஸிமம் அதனாலேயே நமக்கு ஏபிஎஸ்சிபிசியில் மிஸ் ஆயிடுச்சு. போர்டு மாறி வந்ததுனால எல்லா போர்ட்லேயுமே 4-3 மட்டும்தான் வச்சுருப்போம். பார்த்தீங்கனாலே தெரியும். 4 அப்படிங்கிறதையும் 3 அப்படிங்கிறதோடைய எடுத்தோம். ஆனால் நமக்கு போர்டு மாறி வந்ததுனால ஏபிஎஸ்சிபிசியில் மிஸ் ஆகிருக்கு. பாக்ஸ்லேயும் பாருங்கள் 435 9ன்னு ஒன்று ரிசல்ட்டில் வந்திருக்கு. 9ங்கிறது நம்ம கணக்கில் மிஸ் ஆன ஒரு நம்பரு வந்திருந்து நம்ம எடுத்திருந்தோம்னா ஒரு ஃபுல் போர்டு பாஸ் ஆகிருக்கும். இன்றைக்கும் 1 நம்பரில் நமக்கு ஃபுல் போர்டு பாஸ் ஆனதை மிஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். சிங்கிள் நம்பருக்கு 584, பல நம்பரில் 052ங்கிறத எடுத்திருந்தோம். அதுவும் நமக்கு பாஸ் ஆகலை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளை ஒரு நல்ல நம்பருக்கான கெஸ்ஸிங் தான் எடுத்திருக்கோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இடையில நம்ம கொடுக்குற வீடியோஸோட நம்பர் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நமக்கு ஏ போர்டில் கிடைச்ச நம்பர் 7, 8, பி போர்டில் 8, 0, சி போர்டில் 5, 8 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கான ஏபி, ஏசி, பிசிக்கான ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 78, 70, 75, 88, 80, 85, 05, 08 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆல் போர்டு நம்பர் ஃபைனலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏபிசி நம்பரை பார்த்துருவோம். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 785, 808, 705, 888 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த நம்பரும் உங்கள் கணக்கில் வர நம்பரையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பாக்ஸுங்கிறது ட்ரை பண்ணலாம். பாக்ஸுங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க இந்த ஒரு நம்பரையும் பாருங்கள். இந்த கணக்கில் வந்ததுன்னா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற வெறும் கெஸ்ஸிங் மட்டும்தான். இதை கன்ஃபார்மாக வரும் அப்படின்ட்டு எந்த ஒரு வீடியோலையும் நம்ம சொல்கிறது இல்லை. இப்போ லாஸ்ட்டாக ரிசல்ட்டை மட்டும்தான் எழுதியிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். 24/5 அப்படிலேருந்து 2/5/26 வரைக்கும் அந்த ரிசல்ட்டு தான். 040, 839, 465, 197, 435, 785, 057, 862, 771, 349ங்கிற மாதிரி ரிசல்ட் லாஸ்ட்டாக வந்திருக்கு. இனி 3/5/26க்கு எந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்பர்ஸு வந்ததே அப்படியே திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்கும். ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த 3, 4, 5 அப்படிங்கிறதுல தான் வந்திருக்கும். 3, 4, 9 ஆல்ரெடி நம்ம எடுத்த நம்பர் பாருங்கள், ரொம்பவும் க்ளோஸாக தான் எடுத்திருப்போம். 197க்கு தான் 771 அப்படிங்கிற ரிசல்ட் லாஸ்ட்டாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தது 4, 3, 5 தான் வரும் அப்படின்ட்டு 4, 5, 6, 7, 8 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்போம் இல்லைங்களா? லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். 584ங்கிறது தான் நம்ம சிங்கிள் நம்பரில் டார்கெட் பண்ணி எடுத்திருந்தோம். இதுவும் அதே போல தான் வந்துருந்துச்சு. என்ன ஒரு சின்ன ஒரு மிஸ்ஸிங்கில் நமக்கு நம்பரு மாறி உட்காந்துருந்துச்சு. எப்படின்னு பாருங்கள். 349க்கு 4,
1 7 7 1 அப்படின்ட்டு ரிசல்ட்டில் வந்ததே அப்படின்னு சொல்லி நம்ம 4 5 5 4ன்னு எடுத்தோம். 5 4ன்னு எடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5 4 திருப்பாமல் இந்த 43 34ன்னு திருப்பியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 43 தான் இங்கே 34ன்னு திரும்பியிருக்கு. 5 9 இங்கே 6 7 8ன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே 8 7 9 அதாவது 7 8 9ங்கிற கிராஸ் நம்பரில் ஒரு ரிசல்ட்டாக வந்துருச்சு. சிம்பிளாக தான் ரிசல்ட் வந்திருக்கு. ரொம்பவும் கன்ஃபியூஸவே வேண்டியதில்லை. ஆனால் இதுக்குள்ளேயே தான் நம்பர் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்தோம்னா ஒரு 3 போர்டு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ அடுத்ததை பாருங்கள். இப்போ 4 3 5க்கு இப்போ வந்துருச்சு. நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஆல்மோஸ்ட் 2 நம்பர் வரைக்கும் எடுத்தோம். ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ 785ங்கிறது தான் அடுத்ததாக இருக்குது. 435க்கு அடுத்து 785. இதுலேருந்து எந்த மாதிரி வரும்? இப்போ இது திரும்பும்னு எதிர்பார்த்தோம். இது திரும்பி வந்தது 43க்கு 34ன்னு. இப்போ 785ங்கிறது ஸ்ட்ரைட்டாகவே வருமா, இல்லை மாறி வருமா, ஆப்போசிட்டில் வருமா, பவரில் வருமாங்கிறது தான் பார்க்குறோம். என்னுடைய கணக்கு கரெக்டாக வருது அப்படின்னா இந்த 4க்கு 7, அப்போ இந்த 4க்கு 7 அப்படிங்கல 4 7 0 7 4 0 வைப்போமா? அப்படி 0 வச்சோம்னா அடுத்தது 3 3 அடுத்த நம்பர் 8. நேற்றே 8 எடுத்தோம். 8க்கு 9ன்னு வந்தது. அப்போ 3 8 5 3 8 5 3 9 6. இது ஒரு செட் ஆஃப் நம்பர். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். 3 8 5 3 6 9 39 39 3க்கு அடுத்து 6. அப்போ 3க்கு அடுத்து 6 வந்ததுன்னா ஏ போர்டில் 6ன்னு வைக்கலாம். 3 6 9ங்கிறது ஒரு பேட்டர்ன் நம்பரு. அப்போ 3 6 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 9 இங்கே வந்திருக்கு. 6 இன்னைக்கு எடுத்தோம்னா அடுத்து 0க்கு 5 அப்படிங்கிற ஒரு நம்பரை எடுத்தோம்னா 605. ஏன்னா 0 ஒட்டி 5 தான், 0 ஒட்டி 4, 0 ஒட்டி 6 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வருமாங்கிறத பாருங்கள். வந்தால் மட்டும் இந்த நம்பரை டார்கெட் பண்ணுங்கள். சிங்கிள் நம்பர் பார்க்குறவங்க இந்த 605ங்கிற ஒரு நம்பரையும் சேர்த்து பாருங்கள். ஃபாலோ நம்பரில் 052ங்கிற ஒரு நம்பரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இது நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். எதனால் கொடுக்குறோம்னா இந்த நம்பர் அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம கொடுக்குறோம். இந்த இடத்துல 05 வந்திருக்கு. அதனாலையும் 6க்கு ஒரு வேளை 7 ஆப்போசிட் 2 வச்சாலும் போர்டு பாஸ் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த நம்பரை எடுக்கிறோம். இப்போ அடுத்ததான் ஏபி ஏசி பிசி அதுக்கான பெஸ்ட்டு பேர் நம்பர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் 78 70 75, ஏசியில் 85 88 80, பிசியில் 85 88 அப்படிங்கிற நம்பர்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஃபைனலாக ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8ங்கிறது நமக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு நம்பராக இருக்குது. சப்போஸ் 8 மிஸ் ஆகுதுன்னா 0ங்கிறது ஒரு 50-50 சான்ஸில் எதிர்பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.